அரசன் எவ்வழி அரசு அதிகாரிகளும் அவ்வழி என்பதைப் போல ஊழல் மலிந்துவிட்ட திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்படும் நிதி கூட சரியான முறையில் அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்னும் புகார் எழுந்திருக்கிறது. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் துறையில் நிதி மோசடி செய்து முதலமைச்சரை அதிகாரிகள் ஏமாற்றுவதாக மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்துள்ளனர். அவர்களது வாழ்வாதாரத்திற்காக உலக வங்கி ஒதுக்கீடு செய்த சுமார் 1760 கோடி ரூபாயை அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யாமல் NGO-க்களுக்கு ஒதுக்கி அதிகாரிகள் மோசடி செய்வதாக கூறி மதுரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொடுக்காம புதுசா யார் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களான்றதுக்காக இந்த 1700 கோடி செலவு கணக்கு காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த 1700 கோடியை ஒவ்வொரு மாவட்டந்தோறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்தா, அதாவது முறையோட இந்த 1700 கோடியை சரியாக செலவு பண்ணால் சரியாக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் நம்ம மூல முடக்கில் உள்ளவங்களெல்லாம் கண்டறியணும், அதுக்காக 1700 ரூபா நாங்கள் செலவு செய்ய போகிறோம்ன்றாங்க. நாங்கள் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க, இனிமேல் புதுசாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறோம். அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்னென்னா, மிகப்பெரிய ஹோட்டலில் ஏசி ஹால்லையும் ஏசி ரூமு போட்டு ஏசி சொகுசு கார் போட்டு ஒரு சாப்பாடு 800 ரூபாய்க்கு, ஒரு சாப்பாடு 150 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு 800 ரூபா மணிக்க 150 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இங்கே மதுரையில் மட்டும். அப்போ தமிழ்நாடுகளில் உள்ள எல்லா மாவட்டத்திலையும் செலவு பண்ணாங்கன்னா அப்போ அவங்க செலவு கணக்கு காமிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதுபோல் பிற நிறுவனம் ஏற்கனவே எங்களை சொல்லி கோடிக்கணக்கில் சம்பாரித்த நிறுவனத்திட்டு தான் இதை கொடுக்குறாங்க. அரசே எடுத்து நடத்தலை. இதை அரசே எடுத்து நடத்தாமல் பிற நிறுவனத்திட்ட கொடுத்து கொள்ளையடிக்க விட்றாங்க. இதை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் நாங்கள் நம்புகிறோம். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் நடத்த இருக்கிறோம். நீதிமன்றத்தை நாங்கள் நாட இருக்கின்றோம். முதலமைச்சரோட நேரடி துறையில் ஆமாம், இது மாதிரி முறைகேடுகள் நடக்கிறப்போ இது முதல்வருடைய கவனத்துக்கு வராமல் இந்த 1700 கோடி வராது. ஆனால் IAS ஆஃபீஸர் டைரக்டரு இருக்கக்கூடிய லட்சுமி அம்மா அவர்கள் எப்படி இதுக்கு அதாவது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்கன்னு தெரியல. அதாவது லட்சுமி அம்மா இப்போ IAS ஆஃபீஸர் லட்சுமி அம்மா வந்ததுலேருந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறையில் வேலை வாய்ப்பு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த வேலையும் எழுதி கொடுத்து இவங்களுக்கு போடக்கூடாதுன்னு முடக்கி விட்டாங்க. அதே போல் இந்த வந்திருக்க 1700 கோடியும் மாற்றுத்திறனாளி ஆணையாளர் அலுவலகத்துக்கு கீழே எத்தனை அதிகாரிகள் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு பூரா சம்பாதிப்பதற்காக அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய NGO-வுக்கு ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு அவங்க கையெழுத்திடுறாங்க. அந்த கையெழுத்திடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை தமிழக முதல்வர் எப்படி கவனத்துக்கு வராமல் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் இந்த ஊழலை கண்டிப்பான முறையில் இங்கே நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம். முதலமைச்சரையே ஏமாத்துற நடவடிக்கை இருக்குது. ஆமாம், முதலமைச்சரே ஏமாத்துற நடவடிக்கை தான். ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியாமல் எப்படி இந்த 1700 கோடி வரும்? அப்போ முதலமைச்சருக்கு தெரியாமல் எப்படி ஒரு IAS ஆஃபீஸர் இந்த கையெழுத்து போடுவாங்க? முதலமைச்சர்கிட்ட கேட்காம கையெழுத்து போகிறாங்களா? அப்போ அரசு இப்போ ஆட்சியாளர்கள் ஆட்சி ஆளுகின்றார்களா இல்லை அதிகாரிகளும் ஆட்சி ஆளுகின்றார்கள்? இதே எங்களுடைய கேள்வி. அது ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் விண்ணப்பிச்சவங்களுக்கு இப்போ வரைக்கும் உதவி செய்யல அந்த பெரிய பிரச்சனை. ஆமாம் சார், இப்போது குறைஞ்சது 2024 எனக்கு தெரிஞ்சு 24 23 தெரியல, 24லேருந்து மாற்றுத்திறனாளிகள் இதுவரைக்கும் உதவித்தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இவங்க இனிமேல் புதுசாக கண்டறிஞ்சு போய் அவங்களுக்கு அரசு திட்டங்களை நான் கொண்டு வர போகிறோம்ன்றாங்க. ஏற்கனவே அரசு திட்டத்துக்கு உதவித்தொகைக்கு விண்ணப்பம் செய்தவங்களுக்கு இதுவரைக்கும் உதவித்தொகை வழங்கலை. எத்தனையோ பேர் அவங்க கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அதே போல் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே 100% வாங்கியிருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், தகவல் மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், காதிகளார மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், அவங்க ஏற்கனவே பர்சன்டேஜ் அடிப்படையில் ஐடி கார்டு தொலைஞ்சு போனவங்களை என்ன பண்ணுறாங்க, இப்போ உள்ள மருத்துவர்கள் ஏற்கனவே உள்ள மருத்துவர்கள் என்னமோ 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் முட்டாள் மதியம். இப்போ உள்ள மருத்துவர்கள் அவங்கெல்லாம் அறிவாளி மதியம். இந்த ஜெராக்ஸை பார்த்துவோம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே 100% போட்டிருந்தாங்கன்னா இப்போ உள்ளவங்க பார்த்துக்கிட்டு
உனக்கு கொஞ்சம் பார்வை தெரியுது, நான் 70% தான் போடுறேன். 70% போட்டால் ரயில்வேயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தர மாட்டேங்கிறாங்க, 1/4 டிக்கெட் தர மாட்டேங்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், 70% தானே தரேன், இந்த 70% more than 30% பார்வை தெரியல. பார்வை தெரியுதுன்னா அவங்களுக்கு நீ வேலை வாங்கி கொடு. அப்போ ஏன் உனக்கு பார்வை தெரியாதே வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற? 30% தெரியுதுல, அந்த சதவீதத்துக்கு நீ வேலை கொடு. எதுக்கு எங்களை தெருவில் விட்ற, பிச்சை எடுக்க விட்ற? நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது வந்து பிச்சை எடுக்கிறது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிச்சை எடுக்கிறாங்க, ரோட்டில் பார்க்காமையே போகிறாங்க. அதிகாரிகள்லாம் அதிகாரிகள் ஏங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி ஆகாதா? யாருமே வந்து எல்லாரும் இங்கே உள்ள மாற்றுத்திறனாளிகள் வந்து இயற்கையாக மாற்றுத்திறனாளி ஆனவர்கள் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வந்து அவங்க பேரண்ட்ஸு செய்ய தவறுனால அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட ஒரு ஊனம் தான். இது வந்து இடையில ஏற்பட்ட ஊனம் தான். அதனால் நீங்கள் செய்கிற தவறை வந்து உங்கள் பிள்ளையை பாதிச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வோம்.